வணக்கம். விக்ரமாதித்தன் கதை 35. வேதாளத்தின் சுயசரித்திரம். மகாராஜனே, பூர்வத்தில் நான் காலத்தியன் என்ற பெயருடன் சோழ தேசத்தில் ஓர் கோயில் ஸ்தானிகனாக பூசை, நைவேத்தியம் முதலானவற்றை முடித்துக் கொண்டு திருக்கோவிலின் கதவை மூடிவிட்டு வீட்டுக்குப் போவது வழக்கம். ஒரு நாள் ஏதோ ஒரு பிரசாதத்தை மறந்துவிட்டு வெளியே வந்துவிட்டபடியால் அதை எடுத்துவர கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றேன். அப்போது கர்ப்பகிரகத்தின் உள்ளே மனிதர் பேசுவது போன்று குரல் கேட்கவே சாவித்துவாரத்தின் வழியாக பார்த்தேன். உமையவள் தன் பர்த்தாவின் மடி மீது அமர்ந்திருக்க பகவான் தன் நாயகிக்கு கதைகளைச் சொல்லி வந்தார். நான் உம்மிடம் சொன்ன 24 புதிர் கதைகளையும் பிராட்யாரிடம் சொல்லி அவற்றில் 23 கதைகளுக்கு விடையும் தெரிவித்தார். கடைசியாகச் சொல்லப்பட்ட 24வது கதை முறை தெரியாத கதை என்றும் அதன் புதிருக்கு விடை ஒருவருக்கும் தெரியாதென்றார். நான் வீடு திரும்பிய போத என் மனைவி ஏன் இவ்வளவு நேரம் கழித்து வர நேரிட்டதென்று கோபித்து கேட்கவே, நான் கண்ணே சுவாமி, தன் நாயகிக்கு 24 கதைகள் சொல்லி வந்தார். அதைக் கேட்டுக் கொண்டிருந்தபடியால் நேரமாகிவிட்டது என்றேன். அதன் மீது அவள் பிடிவாதமாக அக்கதைகளைச் சொல்லுமாறு என்னை வற்புறுத்தினாள். நான் எவ்வளவோ மறுத்தும் என் மனையாள் கேட்கவில்லை. கடைசியாகச் சொல்லிவிட்டேன். அக்கதைகளை வேறு ஒருவரிடமும் சொல்லக்கூடாதென்று வேறு எச்சரித்திருந்தேன். ஆனால் என் மனைவியோ மறுநாள் காலையில் மற்ற பெண்களும் சொல்லி பகிரங்கப்படுத்திவிட்டாள். அதனால் கோபம் கொண்ட பரமேஸ்வரன் என் முன் தோன்றி, ஸ்தானிகா, என் பத்தினிக்கு நான் இரகசியமாகச் சொன்ன கதைகளை நீ ஒட்டுக் கேட்டு உன் மனைவியிடம் சொன்னாய், அதனால் நீ வேதாளமாக போகக் கணவாய் என்று சபித்துவிட்டார். அவர் கால்களைப் பிடித்துக்கொண்டு நான் கெஞ்சிய போது பகவான் பின்வருமாறு திருவாய் மலர்ந்தருளினார். வேதாளமே, உஜ்ஜயினி மாகாரி பட்டணத்திற்கு 2 காத வழி தூரத்தில் ஒரு வனாந்திரம் இருக்கிறது. அந்த ஆரண்யத்தில் ஒரு கோயில் உண்டு. அந்த கோயிலுக்கு எதிரே ஒரு பெரிய முருங்கை மரம் இருக்கிறது. வேதாளமாக மாறி நீ அந்த மரத்தின் ஒரு கிளையில் தலை கீழாக தொங்கிக் கொண்டிருப்பாய். அப்படியிருக்கும் நாளில் வெகுகாலத்திற்குப் பிறகு ஞானசீலன் என்ற முனிவன் உன்னைத் தன் வசப்படுத்தி அஷ்டமா சித்திகளையும் பெற முயற்சி செய்வான். காளிமாதேவி தன் முன் பிரசன்னமாக வேண்டுமென்றும் காளி சந்நிதியின் முன்னால் யாக குண்டம் செய்து நரபலி எடுக்கவும் காத்திருப்பான். தனக்கு உதவி செய்ய உஜ்ஜயினி மன்னனையும் தந்திரமாக அழைத்து வருவான். அவனைக் கொண்டு உன்னை பிடித்து வரவும் கடைசியில் அந்த மகாராஜனையே காளிக்கு பலி கொடுக்கவும் சூழ்ச்சியாக திட்டமிடுவான். உன்னை விக்ரமாதித்தன் பிடித்துக் கட்டிக் கொண்டு வந்ததும் அவன் சிரசை துண்டித்து யாககுண்டத்தில் போட நினைப்பான். அப்போது நீ விக்ரமாதித்தனுக்கு 24 கதைகளையும் சொல்லி விடை கேள். 23 கதைகளுக்கும் சரியான விடை சொல்லி 24வது முறை தெரியா கதைக்கு விடை சொல்லாமல் திகைத்து நிற்பான். அப்போது அவனை விக்ரமாதித்தனென்று அறிந்து கொள். நீ அவனுக்கு முனிவனின் வஞ்சக எண்ணத்தையும் அதைத் தடுத்து வெற்றி பெற்று முனிவனை ஒழிக்கும் வழியையும் நீ அவனுக்கு தெரிவித்து, அந்த மகாராஜனுக்கு நீ அடிமையாகி 2000 வருடம் துணையாக இருந்து முடிவில் சாபம் நீங்கி என்னிடம் வந்து சேருவாயாக என்று சிவபெருமான் எனக்கு சாப விமோசனம் தெரிவித்தார். ஆகவே மகாராஜனே, நான் உமக்கு தொண்டு புரியவும் வாகனமாக விளங்கவும் ஆட்பட்டுவிட்டேன். என் எஜமானனாகியிட்ட உம்மைக் காக்க கடமைப்பட்டவனாதல் அந்த வஞ்சக முனிவரிடமிருந்து நீர் உயிர் தப்பவும் உதவி புரிவேன் என்று கூறிய வேதாளம் அதற்குரிய வழிவகைகளையும் சொல்ல ஆரம்பித்தது. மகாராஜனே, உம்மை வரவழைத்திருக்கும் ஞானசீல முனிவன் நல்லெண்ணத்துடன் அழைக்கவில்லை. மன்னாதி மன்னர்களையெல்லாம் ஆளும் ஏகாதிபத்திய பதவியையும் நீண்ட ஆயுளையும் என்னுடைய சேவையையும் பெறவே அந்த முனிவன் காளிமாதேவியை குறித்து கடுந்தவம் செய்தான். தவத்தால் மகிழ்ந்த தேவியானவள் பிரத்யக்ஷமாகி 1000 அரசர்களுடைய தலையைக் கொண்டு யாகம் செய்தால் அவன் விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள். மகாராஜனே, இம்முனிவன் 999 அரசர்களைக் கொன்று அவர்கள் தலையை யாககுண்டத்தின் அக்கினியில் போட்டிருக்கிறான். கடைசியாக ஒன்று குறைகிறது.
அதற்காகவே உம்மை வஞ்சகமாக அழைத்திருக்கிறான். அறிவும் உறுதியும் என்னை மகிழச் செய்துவிட்டது. வீணில் அந்த முனிவனிடம் சிக்கி நீர் அழுவதை நான் விரும்பவில்லை. அதனால் நான் சொல்கிறபடி தந்திரமாக நடந்து கொள்ளவும். இப்போது நான் இந்த சவத்தின் உடலை விட்டு போய்விடுகிறேன். என்னுடைய சரீரக்கட்டையை மட்டுமே நீர் எடுத்துச் சென்றுவிடும். இதை அந்த துஷ்ட முனிவனிடம் எடுத்துச் சென்றதும் அவன் என்னை அந்த சவக்காட்டில் ஆவணம் செய்ய வேண்டுமென பூஜிப்பான். அப்பால் உம்மை நரபலி போட சூழ்ச்சி செய்து அக்கினி மூட்டப்பட்டுள்ள யாக குண்டத்திற்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யும்படி உம்மிடம் சொல்வான். அந்த முனிவனையே முதலில் யாக குண்டத்திற்கு நமஸ்காரம் செய்து காட்டும்படி சொல்லும். தரையில் குனிந்து வணங்கும் அந்த முனிவனின் சிரத்தை உடனே உடைவாளால் அறுத்து யாக குண்டத்தில் போட்டுவிடும். காளிமாதேவி பிரத்யக்ஷமாகி உமக்கு சகல சௌபாக்கியங்களும் அளிப்பாள். நீர் கேட்ட வரமெல்லாம் கொடுப்பாள். அந்த முனிவன் எந்த பதவியை அடைய விரும்பி இந்த காரியம் செய்ய திட்டமிட்டிருந்தானோ அந்த மகத்தான வித்யுதர அரச பதவி உமக்கு கிட்டிவிடும். தந்திரமாக நடந்து கொள்ளாவிட்டால் அந்த முனிவன் உம்மை பலியாக கொடுத்து விடுவான். அதைத் தடுப்பதற்காகவே நீர் முன்னேறிச் செல்ல முடியாதபடி இவ்வளவு தூரம் கதைகளைச் சொல்லி காலம் கடத்தி வந்தேன். இனி நீர் செல்லலாம், வெற்றியும் உமக்கு கிட்டும் என்றது வேதாளம். அவ்விதமே நடப்பதாக தலையே ஆட்டினான் விக்கிரமாதித்தன். ஞானசீல முனிவன் யாககுண்டம் வளர்த்திருக்கும் அரண்யத்தில் காளிமாதேவி கோயிலுக்கு வந்த விக்கிரமாதித்தன் வேதாளத்தை கீழே இறக்கி முனி சிரேஷ்டரே, மிகுந்த சிரமத்தின் பேரில் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டேன். அடுத்த நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பணிவுடன் வேண்டினான். அரசே, புனித தீர்த்தத்தில் குளித்து நிர்மலமான உள்ளத்துடன் வாரும். அதற்குள் பூஜைகளை முடித்து விடுகிறேன் என்றான் முனிவன். அரசன் குளித்துவிட்டு வந்து சேர்ந்ததும் யோகியானவன், அரசே, இந்த யாக குண்டத்தை மும்முறை வலம் வந்து வணங்குங்கள் என்றான். முனிசிரேஷ்டரே, நானோ மகாராஜன், இவைகளின் வழிமுறைகளை அறியாதவன். தாங்கள் முதலில் எவ்விதம் செய்ய வேண்டுமென்று செய்து காட்டினீர்களானால் சௌகரியமாக இருக்கும். வழி பிசகி தவறுதலாகச் செய்து அதன் மூலம் உங்கள் யாகத்தை கெடுக்க விரும்பவில்லை என்று வினயமாகக் கூறினான் விக்கிரமாதித்தன். அரசன் உள்ளத்திலிருப்பதை அறியாத முனிவன் யாக குண்டத்தை மும்முறை வலம் வந்து தரையில் சாஷ்டாங்கமாக படுத்து வணங்கினான். உடனே விக்கிரமாதித்தன் தன் இடையிலிருந்து மகோனத வாளை உருவி முனிவரின் தலையை துண்டித்து யாக குண்டத்தில் போட்டான். உடனே காளிமாதேவியும் பிரசன்னமாகி, வாராய் மகனே, உன் காரியங்களைக் கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தேன், உனக்கு வேண்டிய வரங்களைக் கேள் என்று சொல்லவே விக்கிரமாதித்தன் பின்வருமாறு கேட்டான். தேவி, உன் அடிமையாகிய எனக்கு எப்பொழுதும் தரும சிந்தனையும் பரிசுத்த மனமும் சகல வல்லமையும் நான் நினைக்கும்போது தயாபிரியான உன் தரிசனமும் உண்டாகும்படி அருள வேண்டும். மேலும் முனிவனால் கொல்லப்பட்ட இந்த 999 மணிமகுட மன்னர்களும் பிழைத்தெழும்படி விரும்புகிறேன். தடை சொல்லாது என் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விக்கிரமாதித்தன் கேட்டான். அவ்விதமே ஆகுக என்று காளிமாதேவியும் வரப்பிரசாதம் அளித்து மறைந்தாள். பிழைத்தெழுந்த மன்னர்களையெல்லாம் அவரவர் நாட்டுக்கு செல்ல அனுமதித்து வேதாளத்தை அழைத்துக் கொண்டு தலைநகருக்கு திரும்பிய விக்கிரமாதித்தன் இந்த சிங்காதனத்தில் அமர்ந்து அழியா புகழுடன் அரசாண்டு வந்தான். இவ்வாறு 2ஆம் படிக்குக் காவலான மதனாபிஷேகவல்லி என்னும் சிங்காதன பதுமை கதையைச் சொல்லி முடித்ததும் போஜ மகாராஜனை நோக்கி, ஹே ராஜனே, எங்கள் விக்கிரமாதித்த மகாராஜனைப் போன்று அறிவும் ஆற்றலும் உமக்கிருந்தாலன்றோ இந்த அதிசய சிம்மாதனத்தில் நீர் ஏறி அமரலாம் என்று கூறி மௌனமாகிவிட்டது. அது சமயம் சூரியனும் அஸ்தமித்து விடவே போஜராஜன் சிம்மாதனத்தின் மீது ஏற விரும்பாமல் மௌனமாகத் திரும்பிக் கீழே இறங்கிச் சென்றான். கதை மீண்டும் தொடரும். வணக்கம். Thanking you.